Taste the Daily. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என வரும் செய்திகளை சுட்டிக்காட்டி நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் இம்மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே துவரம் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டது எனவும் சாடியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் என விமர்சித்துள்ளார். நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என வரும் செய்திகளை சுட்டிக்காட்டி நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் இம்மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே துவரம் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டது என சாடியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது போலும் என விமர்சித்துள்ளார். நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.